هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி குத்துபாவிலே ரமலான் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்ற தலைப்பிலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்துச் சொன்ன சில அடிப்படையான தகவல்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் புனிதமிக்க ரமலானினுடைய நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா சென்ற ஆண்டை போன்று இந்த ஆண்டும் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அதற்காக அல்லாஹு தஆலாவை புகழ்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உண்மையில் இந்த ரமலானினுடைய மகிழ்ச்சி என்பது அல்லது இந்த ரமலான் ஊடாக நாம் பெற வேண்டிய மாற்றம் என்பது மிக முக்கியமானது. வெறுமனே 29-30 நாட்கள் பசியோடு தாகத்தோடு இச்சையை கட்டுப்படுத்தி இருப்பது மட்டும் அல்ல இந்த ரமலானினுடைய நோக்கம். இந்த ரமலான் நம்முடைய மரணம் வரைக்கும் நமது வாழ்வை மாற்றியமைக்க கூடிய அற்புதமான வழிகாட்டல்களை எங்களுக்கு பயிற்சியாக வழங்குகிறது. அதில் முதலாவதாக திருமறை குர்ஆனின் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த மாதத்தினுடைய முதலாவது சிறப்பே எதில் தங்கியிருக்கிறது என்றால், மனித சமுதாயத்திற்கு ஹுதல் லின்னாஸ்
நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனை இந்த மாதத்தில் தான் அருளியிருக்கிறான். இந்த அற்புதமான வேதம் 3 விதமான பணிகளை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும், அல்லது அந்த வேதத்தை சுமந்த சமுதாயம் அந்த பணிகளை செய்தாக வேண்டும். அந்த பணிகளில் முதலாவது பணிதான் ஹுதல் லின்னாஸ். இந்த அல் குர்ஆன் மக்களுக்கு நேர்வழியை காட்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு இருளில் இருந்து ஒளியை பாய்ச்சுவதற்காக, வாழ்வை மாற்றி அமைப்பதற்காக வழங்கிய அருளிய ஒரு அற்புதமான வேத வழிகாட்டல் தான் திருமறை குர்ஆன் என்று சொல்வது. அந்த வேத வழிகாட்டலை இந்த உலகத்தில் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் வாழ இருக்கிறார்களோ, இப்பொழுது யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த வேதத்தின் நேர்வழியை, ஹுதாவை எடுத்துச் சொல்வது, அதை சுமந்து செல்வது, அந்த திருமறை குர்ஆனினுடைய போதனைகளின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற வழிகாட்டல்களை இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு நோன்பாளி என்ற வகையில், ஒரு முஸ்லிம் என்ற வகையில், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதர்கள் என்ற வகையில் நம்முடைய தோளில் அல்லாஹு தஆலா சுமத்தி இருக்கிற ஒரு அமானிதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை அருளிய நோக்கத்தை சொல்லுகிறான். வபையினாத்தின் மினல் ஹுதா. இந்த வேதம் நேர்வழியை எந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறது என்றால், தெள்ளத் தெளிவாக, எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு இது நேர்வழி, இது வழிகாட்டுதல் என்றால் இந்த வேதத்திலே எந்த வழிகாட்டுதலிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவாக, விரிவாக, விளக்கமாக இந்த நேர்வழியை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் ஊடாக விளங்கப்படுத்தி இருக்கிறான். வல் ஃபுர்கான் மூன்றாவது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரித்து அறிவிக்கின்ற வேலையை இந்த அல் குர்ஆன் செய்கின்றது. எது நேர்வழி, எது வழிகேடு, எது சரியான பாதை, எது தவறான பாதை என்பதை மிக துல்லியமாக இந்த மக்களுக்கு வேறு பிரித்து காட்டுவதற்காக இந்த வேதத்தை இந்த மாதத்திலே நாங்கள் அருளி இருக்கிறோம் என்று அல் குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மூன்றும் அல் குர்ஆன் அருளப்பட்ட அடிப்படையான நோக்கங்கள் சகோதரர்களே. இந்த நோக்கத்தை இந்த 30 நாட்கள் முடிவில் எந்த அளவுக்கு நாங்கள் நிறைவேற்றுகின்ற மனோநிலையை, உறுதியை அடைகிறோம் என்பதுதான் இந்த ரமலான் எமக்குள் ஏற்படுத்த வேண்டிய முதல் மாற்றம் சகோதரர்களே. எந்த மனித சமுதாயத்தை நேர்வழி காட்டுவதற்காக இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரித்து அறிவிப்பதற்காக இந்த அல் குர்ஆன் என்ற வேதத்தை அல்லாஹ் இறக்கினானோ, அந்த தூதை இந்த நாட்டு மக்களுக்கு எத்தனை சதவிகிதம் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம், சேர்த்திருக்கிறோம் என்பது எமக்கு முன்னால் உள்ள ஒரு பாரிய வினாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் இனவாத கருத்துக்கள் மிக வேகமாக விதைக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் மறந்திருக்க மாட்டோம்.
இந்த நாட்டிலே ஹலால் ஹராம் ஹலால் பற்றிய கோட்பாடு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நாட்டிலே இன்று வரைக்கும் இனவாத நச்சு கருத்துக்களை விதைக்க விரும்புகின்ற விசமிகள் பெண்களினுடைய ஆடையை, ஹிஜாபை, பெண்களினுடைய உரிமைகளை இன்று மிக பாரிய அளவில் எதிர்த்து வருவதை, விமர்சித்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தில் உள்ள ஜிஹாத் என்ற கடமையை அது ஏதோ மார்க்கத்தை ஏற்காத மனிதர்களை வெட்டி தீர்க்கின்ற, ஒரு பழிவாங்குகின்ற, ஒரு மிருகத்தனமான ஒரு சித்தாந்தமாக சித்தரிக்கின்ற அந்த நிலைமையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாம் பற்றியும் திருமறை குர்ஆன் பற்றியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியும் தப்பும் தவறுமான கருத்துக்களும் சிந்தனைகளும் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா எந்த வேதத்தை எந்த நோக்கத்திற்காக அருளினானோ அந்த பணியை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். எத்தனை எதிர்ப்புகளை, விமர்சனங்களை நாங்கள் சந்தித்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த விமர்சனங்களுக்குரிய பதிலை இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி விட்டோமா? சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தவறாக அறிமுகப்படுத்தப்பட்ட எத்தனை பகுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆளுகின்ற அரிசின் அதிபதி அல்லாஹ் தஆலா தான். ஒரு கடவுள், ஒரே கடவுள், வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற அந்த ஏகத்துவ முழக்கத்தை இந்த நாட்டிலே எத்தனை சதவீதம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம்? மார்க்கத்தில் சமரசம் செய்து கொண்டு, மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளில் விட்டு கொடுப்புகளை செய்து கொண்டு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுகின்ற ஒரு சேற்றில் நட்டிய ஒரு கம்பமாக ஆடி அசைந்து கொண்டுதான் மார்க்கத்தை நாங்கள் சொல்லுகிறோமே தவிர இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லவில்லை சகோதரர்களே. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த வேதத்தை வழங்கினானோ அந்த பணியை யார் செய்ய போகிறார்கள் இந்த நாட்டிலே? ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த மூன்று பணிகளும் எங்களுடைய அடிப்படை பணிகளாக மாற வேண்டும். என்னுடைய குடும்பத்தை பராமரிப்பது போல, என்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பது போல, என்னுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் நான் கவனம் செலுத்துவதை விட அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படை நோக்கத்திற்காக எங்களை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுவது ஒரு பாரிய அமானிதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் முஸ்லிம் சமூகம் இன்னும் இந்த குர்ஆனை விட்டும் தூர விலகி நிற்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய பிற மதத்தவர்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை, வேதத்தின் செய்திகளை கொடுப்பது ஒருபுறம் இருக்க, முஸ்லிம்களாகிய நாமே இந்த அல் குர்ஆனை மதிக்காத, அலட்சியப்படுத்துகின்ற ஒரு நிலை இந்த சமுதாயத்திலே இன்று வேரூண்டி வருவதை பார்க்கிறோம். குர்ஆனை விட்டு படிப்படியாக தூரமாகுகின்ற ஒரு மனோநிலை. குர்ஆனை ஓதுவதில், குர்ஆனை விளங்குவதில், குர்ஆனை மனனமிடுவதில், குர்ஆனின் போதனைகளை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் அமுல்படுத்துவதில், குர்ஆனினுடைய கருத்துக்களை
பிற மக்களுக்கு எடுத்துரைப்பதில் என்று எல்லா வகையிலும் இந்த குர்ஆனை அலட்சியப்படுத்துகின்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் இந்த ரமலானை நாங்கள் எந்த அளவுக்கு விளங்காமல் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலான், இந்த நோன்பு எமக்குள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு அடிப்படையான மாற்றம், இந்த குர்ஆனோடு உள்ள அந்த தொடர்பை இந்த ரமலான் எங்களுக்குள் அதிகப்படுத்த வேண்டும். இந்த வேதம் அல்லாஹ் எனக்கு வழங்கிய ஒரு பேரருள். இந்த நேர்வழி மாத்திரம் எனக்கு கிடைத்திருக்காவிட்டால், எப்படி இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் அவர்களுக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லையோ, அவர் நரகவாதியாக மாறினாரோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கும் மகனுக்கும் இந்த நேர்வழி கிடைக்காததனால் இறை மறுப்பாளர்களாக மாறினார்களோ, அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சாச்சாவுக்கும் இந்த நேர்வழி கிடைக்காததனால் அவர்கள் எப்படி சுவன பாக்கியத்தை இழந்தார்களோ, இந்த இழப்பை நானும் நீங்களும் சந்தித்திருப்போம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா செய்த ஒரு மிகப்பெரிய அருள், இந்த வேதத்தை சுமந்த மக்களாக எங்களை பிறப்பிலேயே இந்த உலகத்தில் வாழச் செய்திருக்கிறான். எனவே அந்த அருளைக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துகின்ற அந்த குர்ஆனின் கருத்தை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு பாரிய அமானிதம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த உணர்வு இந்த ரமலான் எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டிய முதல் மாற்றம். இரண்டாவதாக, சூரா பக்ராவிலே 183வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தவர் மீது விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இந்த ரமலானினுடைய நிறைவில் நாம் அடைந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு மாற்றம், எனக்குள் தக்வா என்ற அந்த அடைவை நான் அடைந்திருக்க வேண்டும், எட்டியிருக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன? மிக சுருக்கமாக சொன்னால், இந்த உலகத்திலே நாம் ஒரு காரியத்தை செய்கின்றோம், அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா விரும்புகிறான், மக்கள் அதை விரும்பவில்லை. மக்களினுடைய அதிருப்தியை பொருட்படுத்தாமல் என்னுடைய ரப்பு இதை விரும்புகிறான் என்றால் அதைத்தான் நான் செய்து தீருவேன் என்று எவன் முடிவெடுக்கிறானோ அது இறையச்சம் சகோதரர்களே, அது தக்வா என்ற உணர்வு. இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒன்றை விரும்பவில்லை, அல்லாஹ் ஒன்றை வெறுக்கிறான், அதை செய்வதை எதிர்க்கிறான், அப்படி செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கிறான். ஆனால் நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், ஊரவர்கள், உலகத்தார்கள் எல்லோரும் இல்லை, நீ அதை செய்தாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அத்தனை மனிதர்கள் அதை விரும்பினாலும் அவர்களின் விருப்பத்தை அலட்சியப்படுத்திவிட்டு என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் இதை வெறுக்கிறானா, நான் அதை செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்பதற்கு பெயர் அத்தக்வா சகோதரர்களே. வாழ்க்கையின்
எல்லா நிலைமைகளிலும் இந்த அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்தால் இந்த நோன்பு எங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பாவத்தை செய்ய விளைகிற போது அல்லாஹ் தஆலா இதை விரும்பவில்லையே என்ற ஒரே காரணத்திற்காக அதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்றால் அது எனக்குள் இந்த நோன்பு ஏற்படுத்திய ஒரு மாற்றம். நான் கொடுக்கல் வாங்கல் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போது வட்டி வருகிறது, லஞ்சம் வருகிறது, ஊழல் வருகிறது, பித்தராட்டம் வருகிறது, கலப்படம் செய்கின்ற நிலை உருவாகிறது, போலியான சத்தியங்கள் செய்து ஒரு தரம் குறைந்த பொருளை மக்களுக்கு ஏமாற்றி விற்பனை செய்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்த நிலைமைகளிலெல்லாம் என் ரப்பு இதை வெறுக்கிறானே, இது கூடாத வியாபார நடவடிக்கை அல்லவா என்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை கொடுக்கல் வாங்கல் ஹராமான விடயங்களையும் ஒருவன் தவிர்ந்து நடக்கிறான் என்றால் இந்த நோன்பு உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய உரிமைகளை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வினுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பவியல் கடமைகளை, பிள்ளைகளை வளர்க்கின்ற அந்த விடயங்களை கனகச்சிதமாக ஒருவன் செய்கிற போது அவனுக்குள் இந்த நோன்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவன் அரசியலில் ஈடுபடுகிறான், போலியான வாக்குறுதிகளை வழங்குவதும் மக்களுக்கு பொய்களை பரப்புவதும் இந்த மக்களினுடைய உரிமைகளை சுரண்டுவதும் மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதை ரப்பு தடுத்திருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக பொய்யில்லாத போலியான வாக்குறுதிகள் இல்லாத, சமூகத்தை ஏமாற்றாத, சமூகத்திற்கு 100% நலவை மட்டுமே நாடுகின்ற ஒரு அரசியலை ஒருவன் கையில் சுமக்க ஆரம்பிக்கிறான் என்றால் அவனுக்குள் இந்த நோன்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே தக்வா என்பது ஏதோ மஸ்ஜிதுக்குள் மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒன்று அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ் இதை விரும்புகிறானா அதுதான் என்னுடைய விருப்பம், அல்லாஹ் இதை வெறுக்கிறானா அதை நானும் விட்டு விலகிக் கொள்கிறேன் என்ற உணர்வோடு மரணம் வரைக்கும் ஒருவன் வாழ முனைகிறான் என்றால் நாம் நோற்ற நோன்பு நம்மை மாற்றியிருக்கிறது. அத்தகைய மாற்றத்தை இந்த தக்வாவினூடாக அல்லாஹு தஆலா நம்மில் எதிர்பார்க்கிறான். அந்த உணர்வுள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் முதலாவது சொன்ன அல் குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கும். அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப் லா ரைப ஃபீ, இது வேதம், இது எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், யாருக்கு நேர்வழி காட்டும், யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கும்? லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வின் விருப்பத்தை தங்கள் விருப்பமாக சுமந்தவர்களுக்கு, அல்லாஹ்வின் வெறுப்பை தங்களுடைய வெறுப்பாக மாற்றியவர்களுக்கு இந்த அல் குர்ஆன் ஹிதாயத்தை காட்டும். அது அல்லாமல் இந்த குர்ஆனை சுமப்பவர்களுக்கு வெறும் knowledge-ஐ மட்டும் தான் இந்த அல் குர்ஆன் கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அறிவிருக்கும். அல் குர்ஆனில் அரசியல் இருக்கிறது, அல் குர்ஆன் சொல்லுகிற விஞ்ஞானம்,
அல் குர்ஆன் சொல்லுகிற சமூகவியல், அல் குர்ஆன் சொல்லுகிற புவியியல், அல் குர்ஆன் சொல்லுகிற வரலாற்று பார்வை, இது பற்றிய அறிவு இருக்கலாம். சுவனம் செல்வதற்கான அந்த குர்ஆனின் ஊடான ஹிதாயத் அந்த மனிதனுக்கு இருக்காது, கிடைக்காது. அது கிடைக்க வேண்டுமானால் இந்த தக்வா ஒரு மனிதனுக்கு தேவை. இது இரண்டாவது அடைவு. மூன்றாவது இந்த நோன்பு ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். இரண்டாவது அத்தியாயம் 186வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ரமலான் பற்றிய நோன்பு பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு செய்தி தான், என்னுடைய அடியார்கள் வைதா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு நோன்பு ஒரு மனிதனுக்குள் ஏற்படுத்த வேண்டிய அடிப்படையான ஒரு உளநிலை மாற்றம். எந்த ரப்பு எனக்கிட்ட இருக்கிறான், எந்த ரப்பு என்னோடு இருக்கிறான், இந்த உலகத்திலேயே எனக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கும் என்றால் என்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் என்னுடைய தாயிடம் சொல்ல முடியாத, என்னுடைய தந்தையோடு பகிர்ந்து கொள்ள முடியாத, கட்டிய மனைவியிடம், காதல் மனைவியிடம் எனக்கு சொல்ல முடியாத அந்தரங்க ரகசியங்களை கூட இந்த உலகத்தில் பரிமாறுகின்ற ஒரு உறவு எனக்கு இருக்கும் என்றால் அது என்னை படைத்த அந்த ரஹ்மான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த ரப்பை விட இந்த உலகத்தில் எனக்கு நெருக்கமான உறவு வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனை என்றால் யா ரப், என் இறைவா அல்லாஹ்வே என்று அவனிடம் என்னுடைய குறைகளை சுமைகளை நான் பாரம் சாட்டுகிற ஒரு உணர்வை நிலையை அடைகிறேன் என்றால் இந்த ரமலான், இந்த நோன்பு எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே ஒரு நோன்பு எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் 29-30 நாள் முடிவுல எந்த ரப்பு எனக்கிட்ட இருக்கிறான். மூசா நபியை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வந்தபோது மூசா நபி இவருடைய சமூகம் ஒரு வார்த்தையை சொன்னார்களே, மூசாவே பின்னுக்கு படை, முன்னால் செங்கடல், மாட்டிக்கொண்டோமே மூசா என்று சொன்ன நேரத்தில் அழிந்து விட்டோம் என்று நினைத்த நேரத்தில் பதற்றமில்லாமல் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என் இறைவன் என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் இப்பொழுது வழிகாட்டுவான். இப்பொழுது என்ன உறுதி, என்ன நம்பிக்கை! முன்னுக்கு கடல், பின்னால் படை. கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் காப்பாற்றுவானா? அழிந்தோம், தளரவில்லை. என்ற ரப்பு தான் அனைத்தையும் செய்ய ஆற்றல் படைத்தவன். அந்த ரப்பு என்னை காப்பாற்றுவான், இப்ப வழிகாட்டுவான். காட்டினானா இல்லையா? கடலையே பிளந்து வழியை காட்டினானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த நேரத்தில் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் இறைவன் எனக்கு போதுமானவன், அவன் தான் சிறந்த பாதுகாவலன் என்ற வார்த்தையை சொன்னார்களே, அது சாதாரண வார்த்தை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதரும் அவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சவுர் குகையிலே மறைந்திருந்த நேரத்தில் எதிரி பட்டாளம் சூழ்ந்து கொண்டு காலடி சப்தத்தை செவிமடுத்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு
அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்னார்களே, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இருவர் மாத்திரம் இருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? தோழரே, இருவர் அல்ல, நாங்கள் மூவர் இருக்கிறோம். எங்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு எது தேவையோ என்னை அழைத்து பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் சொல்கிற வாக்குறுதியை, இந்த மனமாற்றத்தை அல் குர்ஆன் ரமலானின் ஊடாக எங்களிடம் எதிர்பார்க்க சோர்களே. எனவே இத்தகைய மாற்றங்களை அடைந்து கொள்ளுகின்ற விதத்தில் இந்த ரமலானை பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டாவது குத்பாவிலே ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹுக்காக அல் குர்ஆனோடுள்ள தொடர்பை அதிகப்படுத்தி இறையச்சம் என்ற தக்வா உணர்வை மேலோங்கச் செய்து, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னுடைய அனைத்து பிரச்சினைகளின் போதும் நான் அல்லாஹுவைத்தான் முதலாவது அணுகுவேன் என்ற ஒரு உணர்வு வேட்கையோடு இந்த ரமலானை யார் கழிக்கிறார்களோ, இந்த ரமலானுக்கு பின்னால் உள்ள மரணம் வரைக்கும் உள்ள வாழ்க்கையை யார் வாழ ஆரம்பிக்கிறார்களோ, அத்தகைய மனிதர்களுக்காக அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அஸ்ஸௌமு லி வ அன அஜ்ஸி பிஹி. எனக்காக எவன் தன்னுடைய ஆசைகளை அடக்கிக் கொண்டானோ, எனக்காக நான் விரும்பாத ஒன்றை எவன் தன்னளவில் விரும்பாமல் வாழ்ந்தானோ, அத்தகைய மனிதனுக்கு இந்த நோன்பு எனக்குரியது, அவன் எனக்காக நோன்பு நோட்டிருக்கிறான். வ அன அஜ்ஸி பிஹி. அவனுக்குரிய கூலியை நானே கொடுப்பேன். இதை சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த கூலி என்ன என்பதை சொல்லுகிறார்கள். அந்த கூலி என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே சஹீ முஸ்லிமிலே 181வது இலக்க செய்தி, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். அனுப்பிவிட்டு கேட்பானாம், உங்களுக்கு ஏதாவது தேவையா? உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேண்டுமா? நான் உங்களுக்கு அதிகரித்து தருகிறேன், நீங்கள் கேட்பதை கூட்டி தருகிறேன், இன்பங்களை பெருக்கி தருகிறேன். அல்லாஹு தஆலா சொல்லுவானா. அப்பொழுது சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், இறைவா, யா அல்லாஹ், நீ எங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? எங்களை நரக நெருப்பிலே இருந்து பாதுகாக்கவில்லையா? இதைவிட வேறு என்ன பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் அல்லாஹ்வே என்று சொல்லுவார்களாம். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா தனக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் இடையில் உள்ள ஹிஜாபை, திரையை நீக்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த திரை நீக்கப்பட்டவுடன் சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சொர்க்கவாதிகள் தாங்கள் அனுபவித்த அந்த சொர்க்க இன்பங்களை எல்லாம் மறந்து, நாளை மறுமையில் ஒரு சொர்க்கவாதி அடைகின்ற உச்சகட்ட இன்ப மகிழ்ச்சி எது என்றால், அல்லாஹுவை தன்னுடைய நேரடி கண்களால் பார்க்கின்ற அந்த பாக்கியம்தான். எனவே அந்த சொர்க்கவாதிகள் எல்லா இன்பங்களையும் மறந்து அல்லாஹ்வை பார்ப்பதை மட்டுமே பேரின்பமாக கருதி பார்த்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்தையே மறக்கடிக்க செய்கிற மிகப்பெரிய இன்பமாக அல்லாஹ்வை பார்ப்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இன்னல்லாஹ ஜமீல். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அழகானவன். எனவே அந்த அழகான அந்த ரப்பை
எந்த இறைவனுக்காக இந்த உலகத்திலே இச்சைகளை அடக்குகிறோமோ, எந்த இறைவனுக்காக நம்முடைய ஆசைகளை இழக்கிறோமோ, எந்த இறைவனுக்காக இந்த உலகத்தின் வறுமையை சகித்து வாழ்கிறோமோ, எந்த இறைவன் சொன்னான் என்பதற்காக இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளை, சவால்களை, இன்பங்களை, துன்பங்களை எல்லாம் தாங்கி பொறுமையாக வாழ்கிறோமோ, அந்த ரப்பை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்றால் அதை விட ஒரு உச்ச இன்பம் எது இருக்க முடியும் சகோதரர்களே? அந்த உச்ச இன்பத்தை அல்லாஹு தஆலா இந்த மாதிரி ரமலானை கழித்தவர்களுக்கு நாளை மறுமையில் தர இருக்கிறான். அத்தகைய அல்லாஹுவை பார்க்கின்ற உன்னதமான பேரின்ப பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.